கனவு காணுங்கள், கனவு மெய்ப்பட வாழுங்கள் வித் த கோட் ஆஃப் தாட்ஸ் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சர்டிஃபைட் டெக். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். அதே போல் என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அதில் டெய்லியும் போஸ்ட் பண்ணுற வித்ட்ரா ப்ரூஃப், ஆன்லைன் ஜாப்ஸ் அண்ட் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப்ஸோட அப்டேட் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம யூடியூப் சேனல்லேருந்து கிவ் அவே பிளான் பண்ணியிருக்கு. ஸோ அந்த கிவ் அவே உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவோட கடைசியில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆன்லைன் ஜாப்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. இந்த வீடியோவில் நான் எந்த ஒரு கம்பெனியும் ப்ரமோட் பண்ணல. இப்படி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற இன்ஃபோ மட்டும்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஜாபில் நீங்கள் ஜாயின் பண்ணணுங்கிறது கம்பல்ஷன் கிடையாது, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதன் பிறகு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டால் அதற்கு நானும் என்னுடைய சேனலும் பொறுப்பல்ல. நமது சர்டிஃபைட் டெக் யூடியூப் சேனலில் லாஸ்ட்டாக எப்படி ஆஜுபாஜில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர்த்துக்கு எப்படிங்க ஆஜுபாஜில் ஆட்ஸ் பார்க்குறது அப்படிங்கிற கொஸ்டின் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வாங்க எப்படி ஆஜுபாஜில் ஆட்ஸ் பார்க்குறதுங்கிறத பார்க்கலாம். இதுதான் ஆஜுபாஜுவோட ஹோம் பேஜ். ஸோ நீங்கள் லாகின் பண்ணினதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு தான் வரும். ஸோ இந்த பேஜில் என்னோடய மவுஸோட கர்சரை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆட் வியூன்னு இருக்கா, ஸோ இந்த இதில் தான் நீங்கள் பார்க்குற ஆட்ஸுக்கான அமௌண்ட் ஆட் ஆகும். ஸோ இங்கே ஏடின்னு இருக்கா, ஸோ இங்கே ஒரு ஏடி, இங்கே ஒரு ஏடி, ஸோ இங்கே ஒரு ஏடின்னு இருக்கும். ஸோ இதுதான் ஆட்ஸ். ஸோ இதுதான் இமேஜ் ஆட்ஸ். ஸோ இந்த பேஜில் நீங்கள் சிம்பிளாக இப்படியே இந்த பேஜை விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இமேஜோட கீழே பாட்டம், ரைட் பாட்டமில் உங்களுக்கு ஒரு டிக், க்ரீன் கலர் டிக் ஐக்கான் வரும். ஸோ 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், க்ரீன் கலர் டிக் ஐக்கான் வந்திருக்கா. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 ஆட்ஸும் பார்த்தாச்சுன்னு அர்த்தம். அடுத்து இந்த பேஜ்லேயே வேறு ஆட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இங்கே ஒரு ஆட் இருக்குது, இங்கே ஒரு ஆட் இருக்குது. ஸோ நம்ம இந்த பேஜில் அப்படியே 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணால் போதும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட், பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட், ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் இவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது ரிலேட்டடான லிஸ்டிங், பிஸ்னஸ் லிஸ்டிங் எல்லாம் இந்த ஆஜுபாஜில் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே க்ரீன் டிக் விழுந்துருச்சு. அடுத்து இங்கே க்ரீன் டிக் விழுந்துச்சுன்னா நம்ம கீழே எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ரெண்டுமே க்ரீன் டிக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த 2 இமேஜும் பார்த்தாச்சு. ஸோ மொத்தம் 5 ஆட்ஸ் பார்த்தாச்சு. இங்கே இன்னும் இந்த இடத்துல ஆடு வரல. ஸோ இந்த மாதிரி ஆடுன்னு இருக்கும், பட் சில சம்டைம்ஸ் இதில் வராது. இப்போ வந்துருச்சு, கொஞ்சம் டைமும் ஆகும் லோட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ இதுலேயும் க்ரீன் டிக் விழுந்துருச்சுன்னா இந்த பேஜில் இருக்கிற எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் பார்த்தாச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த பேஜில் இருக்கும்போது வேறு பேஜ் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் டிக் விழுகாது. ஸோ அதனால் இந்த பேஜ்லேயே மோஸ்ட்லி இருங்க. ஓகே, இதுலேயும் க்ரீன் டிக் விழுந்துருச்சு. ஸோ 1 2 3, ஸோ 4 5 6, ஸோ மொத்தம் இந்த 6 ஆட்ஸ் பார்த்துருக்கு. இது நம்ம இதே பேஜில் பார்க்காம நம்ம இப்போ வேறு பேஜ் தான் போகணும். இதே பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ இப்போ நான் வந்து இந்த பேஜோட பாட்டமில் எபோட் அஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த எபோட் அஸை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, எபோட் அஸில் இப்போ எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடும். ஸோ இதுலேயும் அப்படி தான், நம்ம இப்போ ஹோம் பேஜில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணால் எல்லாமே டிக் ஆயிரும். ஸோ இந்த பேஜ்லேயும் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மறுபடியும் இந்த பேஜில் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணுன்னா மறுபடியும் ஹோம் பேஜ் போங்க. மறுபடியும் ஹோம் பேஜ் போனீங்கன்னா மறுபடியும் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி நீங்கள் 30 செகண்ட்ஸ் அப்படியே வச்சிட்டிங்கன்னா க்ரீன் டிக் ஆயிரும். ஸோ இந்த 3 க்ரீன் டிக் ஆனோன்னா அடுத்து இந்த இது ஸ்க்ரீனில் விசிபிளாக தெரியுற மாதிரி இதையும் ஒரு 30 செகண்ட்ஸ் வைக்கணும். அடுத்து இந்த 30 செகண்ட்ஸ் இங்கே இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டே வைக்கணும். அவ்வளோதான். ஒன்ஸ் இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறம் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பார்த்ததுக்கான அமௌண்ட் இந்த ஆட் வியூவில் வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆஜுபாஜுவோட ஹோம் பேஜுக்கு போயிடணும். மறுபடி கீழே இதில் இருக்கிற
எபோட் அஸ் பேஜில் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பேஜ்லேயும் போய் ஆட்ஸ் பார்க்கணும். ஸோ மறுபடியும் நான் ஆஜு பாஜு பேஜ் ஹோம் பேஜுக்கு வந்துடணும். மறுபடியும் எபோட் அஸ் போகணும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக இப்படி பண்ணும்போது நமக்கு இங்கே ஆட் வியூவில் ஒரு 30-35 கிட்ட வரும்போது மறுபடியும் என்ன ஆகும்னா ஹோம் பேஜ்லேயும் உங்களுக்கு ஆட்ஸ் கம்மியாகும், எபோட் அஸ்லேயும் ஆட்ஸ் கம்மியாகும். ஸோ அப்படி கம்மியாகும்போது நம்ம மறுபடியும் வேறு பேஜ் ஸ்விட்ச் ஆகணும். ஸோ இப்போ அடுத்து இங்கே காண்டாக்ட் சப்போர்ட்னு இருக்கா. ஸோ இந்த பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபியூ ஆட்ஸ் காமிக்கும். ஸோ தெரியுதுங்களா. ஸோ ஏடின்னு இருக்கா. ஸோ இந்த பேஜில் இருக்கிற ஆட்ஸ் பார்த்துட்டு மறுபடியும் ஆஜு பாஜுக்கே போகணும். ஸோ மறுபடியும் இங்கேயும் ஒன்று ஆட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆட்ஸ் எல்லாம் பார்க்கணும். மறுபடியும் இந்த ஆட்ஸை பார்த்ததுக்கப்புறம் பாஜு, அதுக்கப்புறம் காண்டாக்ட் சப்போர்ட். ஸோ இப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் இதில் செக் பண்ணும்போது மறுபடியும் காண்டாக்ட் சப்போர்ட்டில் உங்களுக்கு மறுபடியும் ஆட்ஸ் கம்மியாகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஸ்விட்ச் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து மை ப்ரொஃபைல்னு இருக்கும், மேனேஜ் ப்ரொஃபைல், மேனேஜ் போஸ்ட். ஸோ இதில் ஏதோ ஒரு கிளிக் பண்ணி நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம். ஸோ இதில் மறுபடியும் ஆட்ஸ் வரும். ஸோ இதே மாதிரி மறுபடியும் இங்கே 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி எல்லா ஆட்ஸையும் பார்த்துட்டு மறுபடியும் ஆஜு பாஜுவோட ஹோம் பேஜ் போகணும். ஸோ உங்களுக்கு ஆஜு பாஜுவில் தான் மோஸ்ட்லி ஆட்ஸ் வரும். ஸோ இதில் இருக்கிற ஆட்ஸை நீங்கள் இதில் தீர்ற வரைக்கும் நீங்கள் மறுபடியும் ஆஜு பாஜு ஹோம் பேஜுக்கு வந்துட்டு மறுபடியும் மற்ற பேஜுக்கு ஸ்விட்ச் ஆகலாம். ஸோ அது இதில் ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மேனேஜ் போஸ்ட், மேனேஜ் இதில் தீர்ந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் ஹெல்ப் பேஜுக்கு போகலாம். அங்கே ஆட்ஸ் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்வர்டைஸில் வரும். அதுக்கப்புறம் ஆட் போஸ்ட், இந்த பேஜில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆஜு பாஜுவோட ஹோம் பேஜ் வந்துடுங்க. ஸோ ஆஜு பாஜுவோட ஹோம் பேஜில் வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பிஸ்னஸ், ஈவெண்ட்ஸ், ஜாப்ஸ், பேஜஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் ஏதோ ஒரு பேஜஸ்குள்ளேயோ இல்லை வீடியோஸ்குள்ளேயோ போனீங்கன்னா உங்களுக்கு இதில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க, இந்த பேஜஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆட்ஸ் வியூ வந்து பார்த்தீங்கன்னா 103.5 அது வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோலேயே பின்னாடி நான் எந்தெந்த பேஜ் போகணும் அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க வீடியோ பார்க்கும்போது. ஸோ இந்த பேஜை நீங்கள் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஹோம் பேஜ் எபோட் அஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு எபோட் அஸில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் காண்டாக்ட் சப்போர்ட், ஹோம் பேஜ் இப்படி ஸ்விட்ச் ஆகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் காண்டாக்ட் சப்போர்ட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மை ப்ரொஃபைல், ஹோம் பேஜ், ஹெல்ப், ஹோம் பேஜ் இப்படியே ஸ்விட்ச் ஆகிட்டே இருங்க. ஸோ ஆஃப்டர் சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயுமே உங்களுக்கு 0 அட்வர்டைஸ்மெண்ட் தான் வரும். ஸோ உங்களுக்கு அங்கேயுமே கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஆனாலும் நீங்கள் பேஜ் ஸ்விட்சிங்லேயே இருக்கணும். ஸோ அட்வர்டைஸ்லேருந்து மறுபடியும் ஹோம் பேஜ் வரணும். நீங்கள் அட்வர்டைஸ்லேயே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணால் உங்களுக்கு மறுபடியும் ஃப்ரெஷ் இமேஜ் ஆட்ஸ் காமிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு க்ரீன் டிக் விழுகாது. ஸோ நீங்கள் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் ஸ்விட்ச் ஆகிட்டு மறுபடியும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பேஜுக்கு போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு இமேஜ் ஆட்ஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் எப்பவுமே ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு ஸ்விட்ச் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பேஜ் போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆட்ஸ் வரும். ஆட் போஸ்ட் இதே மாதிரி அடுத்து ஆட் போஸ்ட் போயிருங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் போயிருங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் ஒரு 45 மினிட்ஸில் 103.5 ஏர்ன் பண்ணிட்டு உங்களுக்கு அசைன் பண்ணியிருந்தால் ஒரு 135லேருந்து 40 இமேஜ் ஆட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் மறக்காமல் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் வீக் நம்ம சர்டிஃபைட் டெக் யூடியூப் சேனலில் ஆஜு பாஜுவில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு ஒரு 5 மெம்பர்ஸ் நம்ம டவுன்லைனில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் சார்பாக கிவ் அவே கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கு. ஆனுவல் பிளான் வாங்கினவங்களுக்கு 580யும், மந்த்லி பிளான் வாங்கினவங்களுக்கு 180யும் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனல்லேருந்து கிவ் அவே கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் நம்மளுடைய சர்டிஃபைட் டெக் டெலிகிராம் சேனலில் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் அதை ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஆஜு பாஜு ப்ரொஃபைலை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த டிஸ்பிளேல தெரிகிற certifiedtech63@gmail.com அப்படிங்கிற எங்களுடைய சப்போர்ட் இமெயில் அட்ரஸ்க்கு உங்களுடைய ஆஜு பாஜு ப்ரொஃபைல் ஸ்க்ரீன்ஷாட் அதோட உங்களுடைய காண்டாக்ட் நம்பரையும் அனுப்புனீங்கன்னா
எங்கள் சர்டிஃபைட் டெக் டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் ஜிபே நம்பரை நாங்கள் வாங்கிப்போம். வித்தின் வீக்கில் உங்களுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இந்த கிவ் அவேவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஆஜு பாஜு ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் எங்கள் சர்டிஃபைட் டெக் டீம்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். நம்ம சர்டிஃபைட் டெக் சேனலோட வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் நம்மளுடைய சர்டிஃபைட் டெக் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அதில் டெய்லியும் போஸ்ட் பண்ணுற வித்ட்ரா ப்ரூஃப், ஆன்லைன் ஜாப்ஸ், ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப்ஸ், ஒர்க் ஃப்ரம் மொபைல் ஜாப்ஸ் இது ரிலேட்டடான அலர்ட் உங்களுக்கு இம்மிடியேட்டாக வரும். மறக்காமல் நம்மளுடைய சர்டிஃபைட் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் எதுவும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சர்டிஃபைட் டெக்.